டயட் அப்படின்ற பெயர்ல உடம்ப மோசமாக்கிய சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? நோயாளி மாதிரி மாறி இருக்காரு சந்தானம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சந்தானம். காமெடி நடிகர்ல இருந்து ஹீரோவா சந்தானம் எப்ப மாறினாரோ அப்பவே அவரோட சினிமா வாழ்க்கை சரிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் மாஸ் ஹீரோவா ட்ரை பண்ணும்போது சந்தானம் நான் உடல் எடையெல்லாம் குறைச்சி ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு எப்படி மாறிட்டாரு பாருங்களேன். சில வருஷத்துக்கு முன்னாடி சந்தானம் இப்படிதான் இருந்திருக்காரு. லிட்டரலி பாக்குறதுக்கு அப்படியே நோய் பிடிச்ச ஒருத்த மாதிரி இருக்குல்ல. இதுல இருந்து மீண்டு வந்த சந்தானத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தேவையே இல்லாம உடல் எடையை குறைச்சது, ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு சொன்னது, அந்த டயட் எல்லாமே இவருக்கு ஒரு தோல்வியா தான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பாஸ் என்ற பாஸ்கரன், எஸ்எம்எஸ், ஓகே ஓகே மாதிரியான அடுத்த ஹீரோவோட படங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்த சந்தானத்துக்கு ஹீரோவா இவரால ஒரு வெற்றி படத்தை கூட பெருசா கொடுக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் திடீர்னு அவங்களோட உடல் எடையை குறைச்சிக்கிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அவங்க அந்த அளவுக்கு சப்பியாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா பக்காவான உடம்போட இருந்ததுனாலதான் கீர்த்தி சுரேஷ ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரஜினி முருகன் படத்துல அவங்களோட ஃபேஸ் கட் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா எப்ப உடல் எடையை குறைச்சாங்களோ அவங்களோட வசீகரமான முகம் மொத்தமா மாறிடுச்சு. அதுவும் முக்கியமா அண்ணாத்த படத்துல எல்லாம் நீங்க கீர்த்தி சுரேஷ பார்த்தா நிறைய பேர் யாரா இது டொக்கு விழுந்த மாதிரி இருக்குன்னா கீர்த்தி சுரேஷ ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சரியா எந்த ஒரு தமிழ் பட வாய்ப்புகளோ இவங்களுக்கு ஒழுங்கா அமையல. எப்போ இவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்களோ அப்போல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு தமிழ் பட ஹீரோவோட படத்துல கூட இவங்களால ஜோடி போட்டு நடிக்கவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா மோத்வானி. ஹன்சிகாவோட ஃபேனா நிறைய பேர் மாறினதுக்கு காரணமே அவங்களோட சப்பினஸ் தான். எங்கேயும் காதல் படம் பார்த்துக்கிட்டு அந்த படத்தை எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா ஹன்சிகாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கு முக்கிய காரணமே பாக்குறதுக்கு அப்படியே குட்டி குஷ்பு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஹன்சிகா பக்கம் சாஞ்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலேயே நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா மாறினதுக்கு காரணமும் அதுதான். ஆனா தேவையே இல்லாம நான் உடம்ப குறைக்க போறேன், டயட்டை மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு தமிழ் சினிமால இருந்த மொத்த வாய்ப்புகளே அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். நம்ம தமிழ் சினிமால உண்மையான உழைப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம விக்ரம சொல்லலாம். இவர் ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருந்தாரு, ஒரு படம் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிருது, 6 மாசம் உடல் எடையை குறைக்கிறேன், 6 மாசம் உடம்பை ஏத்துறேன், திடீர்னு அடுத்த 6 மாசம் அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்றேன், இப்படியே என்னோட 2 வருஷம் போயிருது அப்படின்னு விக்ரம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு. பாருங்களேன், ஒரு மனுஷன் இவ்வளவு வருத்தி அவரால் கஷ்டப்பட்டு அவரால் முடியாத நிலைமையில நடிச்சாலுமே அவருக்கான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இன்னுமே அமையல. யோசிச்சு பாருங்களேன், தங்கலானுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் ஐ படத்துக்குமே. ஐ படம்லாம் முடிஞ்சு அவர் சில நாட்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட கதைலாம் உங்களுக்கு தெரியும். சோ உடலை எந்த அளவுக்கு வேணாலும் வருத்தி சினிமாக்காக நடிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விக்ரம் கிட்ட இன்னுமே ஒரு சூப்பரான கதை போய் சேரல. தங்கலான் நல்லா தான் இருக்கு அப்படின்லாம் முட்டு கொடுக்காதீங்க. அந்த படத்துக்கு எக்கச்சக்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது உங்களுக்குமே தெரியும். விக்ரமோட ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த படம் ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு தெரிஞ்சு வெயிட் லாஸ் பண்ணது ஒருத்தனோட மிகப்பெரிய கம்பேக்கு உதவியா இருந்திருக்கு அப்படின்னா அது சிம்புக்கு தான். சிம்புக்கு மட்டும் இல்ல, அவர் பண்ண வெயிட் லாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி இளைஞர்களுக்கே மிகப்பெரிய கம்பேக்காவும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கும். சிம்புவை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சிம்பு அவரோட உடல் எடையில இருந்தே கிட்டத்தட்ட 30 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு. இது சிம்புவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா மாறிடுச்சு. ஒரு இன்டர்வியூல கூட அவர் அப்படியே சொல்லியிருப்பாரு, செக்க சிவந்த வானத்துல நான் ஓடக்கூடிய அந்த ஷாட்டையும் மாநாடுல ஓடக்கூடிய இந்த ஷாட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு. இதுதாண்டா ஒரு பையனோட லைஃப்ல கம்பேக் அப்படின்லாம் சிம்புவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதுக்கு காரணமே அவர் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு வந்ததுதான். சோ ஒரு விஷயம் பண்ணும்போது அது பாசிட்டிவா மாறுதா நெகட்டிவா மாறுதா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.